கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவரையும் பார்க்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் அடியேன் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து வாங்க, எல்லாரும் வரணும், நானும் வரணும், மற்றவர்களையும் அழைத்து வரணும். அன்போடு கூட நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், குடும்பமாக இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்க கிருபை தந்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த சபை தேவனுடைய திருச்சபை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கி என்னுடைய தலைப்பு இங்கே மேலே போட்டிருக்கிறேன். மாம்சத்தை சிலுவையில் அறைதல், தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு நடத்தல். crucifying the flesh, taking up the cross daily அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரங்களில் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வருடத்தில் சீஷத்துவத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டிசைபிள்ஷிப். இந்த சபை இந்த வட்டாரத்தில் 42 ஆண்டுகளாக இருக்குது. அடியன் இந்த திருச்சபைக்கு ஊழியனாக கடவுள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வயதாக அல்லது நம் நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சாயலை காமிக்கணும். இயேசு சாமி எப்படி இருப்பாரோ, என்கிட்ட பேசுகிறவங்க யாராச்சும் என்கிட்ட பேசுவாங்கன்னா, உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட பேசும்போது யாரை பார்த்து பேசுன மாதிரி இருக்கணும்னு கேட்டால், இந்த நேரத்தில் இயேசு இங்கே இருப்பாருன்னா இயேசு சாமியை பார்ப்பாங்கன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட பேசுனா எப்படி பேசுவாங்களோ அதை போனக்கு அந்த உணர்வு வரணும். பேருக்கு நான் சொல்லக்கூடாது நான் கிறிஸ்தவன் சொல்லிவிட்டு அவங்க அந்த உணர்வு ஏற்படணும். இவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க போல், இயேசுவை பார்க்க பேசும்போது எப்படி இருக்கிறாங்க, இயேசு சாமி மாதிரியே இருக்கிறாங்களே. அதுதான் சபையோட முக்கியமான நோக்கமே, இயேசுவின் சாயலை போல மாறுறது. ஆக ஒவ்வொரு நாளும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்துவ திருச்சபையில் நான் வருகிறேன். நான் இயேசுவின் சிலுவை, அதாவது அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஒரு சில காரியங்கள் சுருக்கமாக சொல்ல போகிறேன். எனவே நானும் நீங்கள் என்ன செய்ய போகிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் என்ன செய்ய போகிறோம், 9வது அதிகாரம் 23வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கங்க. இன்றைக்கி அதுதான் என்னோட தலைப்பு, crucifying the flesh and taking up your cross daily. ஸோ இன்றைக்கி நானும் நீங்களும் நம்மளோட மாம்சத்தை சிலுவையில் அறைதல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவோம். தினமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு செல்லுதல். அப்படின்னா என்ன? இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த வசனத்தில் 2 இடத்துல என்ன வருது, க்ரூசிஃபைங் கிராஸ். தமிழில் பேசும்போது 2 இடத்துல சிலுவைன்னு வருது. அப்படின்னா என்ன பிரச்சனை? இப்போ சிலுவைனா என்னங்க அர்த்தம்? நம்மளே வருஷக்கணக்கில் நிறைய பேர் கழுத்தில் போட்டிருக்கிறோம் இல்லையா? வீட்டில் சிலுவை, சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் மேலே சிலுவை இருக்குது. சிலுவைனா என்ன அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் பேசலாம், சும்மா பேசுவோம். சிலுவையின் உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது பாடு, அவமானம், உலகம் அப்படி தான் பார்க்கும். சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா, சில வேலைகளில் சிலுவைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சர்ச் இருக்குது, இவங்களே கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கடவுளை அறியாதவங்க புரியுங்கிறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க? கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னது கிறிஸ்துவின் அன்பு? எதில் வெளிப்பட்டுச்சு? ஒரு பாட்டு இருக்குதுல்ல, சிலுவையின் மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், நேசிரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவையின் என்னது மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவையின் பார்க்கும்போது ஆண்டோடைய அன்பு இருக்குது. ஆண்டோடைய அன்பு மாத்திரம் கிடையாது, அந்த பூமியில் அவர் வந்தது நோக்கம் எனக்கு என்ன, உங்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்கு வந்தார். மார்க் 10:45 வாசிக்க வேணாம். அவர் மரித்தது மாத்திரம் கிடையாது, அவர் உங்களுக்கு எனக்கு சேவை செய்தார் மாத்திரம் கிடையாது, தன் ஜீவனையே தியாகமாக கொடுத்துட்டார். இங்கிலீஷில் சொல்லுங்கள், LSS. எப்படி சொல்லணும்? LSS அப்படின்னு என்னது? லவ், சர்வ், சாக்ரிஃபைஸ். அன்பு செலுத்துறது, சேவை செய்கிறது, தியாகமாக சேவை செய்கிறது. அதுதான் ஏசாமி. சிலுவைனா என்னது? எனக்கு சிலுவைனா என்னமா அர்த்தம்? ஆண்டவருடைய கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சேவை, கிறிஸ்துவின் தியாகம், அதுதான் இந்த சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் வேணால் சிலுவை போட்டிருக்கேன். எதை சொல்கிறேன்னு கேட்டால், இயேசுவை போல் நான் உங்களை அன்பு செலுத்த போகிறேன், இயேசுவை போல் நான் சேவை செய்ய போகிறேன், இயேசுவை போல் என் வாழ்க்கை தியாகமாக வாழ போகிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் இந்த புரிகிற மாதிரி நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாமாருங்க இருக்கிறாங்க, நிறைய அம்மாமாருங்க இருக்கீங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்து கொண்டு வரது எப்படிம்மா, எவ்வளோ ஈஸிம்மா? அம்மாமார்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. நல்ல வேலை அவங்க நம்ம பெற்றவங்க இருக்கிறாங்க, நமக்கு பெற்றவங்க இருக்கிறாங்க, நமக்கு பிள்ளைங்களை பெற்றவங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ ஈஸிப்பா? அம்மா உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுட்ருக்கேன். அம்மாமாருங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னம்மா ரொம்ப கஷ்டமா? அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படி செஞ்சீங்க? என்னம்மா ஏன்னு கேட்டால், அதாவது அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிள்ளை பெறுறது ரொம்ப ஈஸி இல்லை. அம்மா கல்யாணம் ஆகுறா,
கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு மாதம் ஆயிடுறா. 10 மாதம் அந்த பேபியை துவக்கிறா. அந்த டெலிவரி டேட் வருது. இருக்கிறதுலே க்ரூஷியல் பெயின், இருக்கிறதுலே டெத் பெயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் அதனால தான் வளகாப்புலாம் செய்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஏன் வளகாப்பு செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளை வருவாளா வரமாட்டாளான்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் ரொம்ப மோசம். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லை. ஏன் வளகாப்பு செய்யணும்? எல்லாத்தையும் சாப்பாடு கொடுறா, துணியை போடுறா, மணியை போடுறா, அவன் நல்லா இருந்துட்டு போகிறானா போய் சேர்ந்துட்டோம். இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ பெயின் இருக்குமா? சகோதரிகளுக்கு தான் தெரியும். நிறையா இருக்கிறதில் ஹையஸ்ட் பெயின் ஆன் திஸ் எர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா டெலிவரி பெயின். ஆனால் அந்த குழந்தை பெற்ற பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயினெல்லாம் ஒரே நிமிஷத்தில் மறந்துடுவா. அந்த பெயின் அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்துச்சே தவிர, அந்த குழந்தை பிறந்த பிறகு அது கொடுக்குற ஜாய் இருக்குது, சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது இம்மென்ஸ். அது என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அதை விட அந்த பிள்ளைய தொடர்ந்து அவன் நேசிக்கிறா. தூக்கத்தை விட்டுட்டு அது கக்கா பண்ணாலும், மோசம் பண்ணாலும், என்ன பண்ணாலும், வாயத்துக்கு கக்குனாலும், அது என்ன பண்ணலாலும் என்ன செய்கிறா, அழகாக அது சுத்தம் பண்ணுறா. ஏன் செய்கிறாவ? அந்த பிள்ளை மேலே அவன் அன்பு வச்சிருக்கிறா. அன்பு வச்சது மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு நிமித்தமாக அவளுக்கு சேவை செய்கிறா. இன்னும் சொல்ல போனால் தான் பணத்தை கொடுக்குறா, சேவையை கொடுக்குறா, எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறா அந்த ஒரு பிள்ளையை. ஏன்னா அவன் நேசிக்கிறா. ஏசாமி எனக்கு இதை தான் கற்றுக் கொடுக்குறாரு சிலுவையில். சிலுவை என்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, மகிமையின் சந்தோஷம், எனக்கு பரலோக சந்தோஷத்தை கடவுள் கொடுக்க போகிறார். இந்த உலகத்தில் அளவிட முடியாத பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஆக இந்த உலகத்தில் என்னை எப்படி அழைத்திருக்கிறார்? ஆண்டோட அன்பின் மகனாக வாழ வேண்டும், சேவை செய்கிற மகனாக வாழ வேண்டும். அதுக்கு மாத்திரம் என் வாழ்க்கையில் பல நேரங்களில் தியாகமாக வாழ வேண்டும். இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஏசாமி எனக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார் சிலுவையில். இதைத்தான் நானும் நீங்களும் செய்யணும். இதுதான் தேவ திருச்சபையோட உண்மையான நோக்கம். கிறிஸ்துவ போல மாறணும்னா என்னது? கிறிஸ்துவை என் சாயலில் மாற்ற முடியாது, ஆனால் அவருடைய பண்புகளை எனக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாதா? எனவே நான் நீங்களை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். 2 வேத வசனத்தை வாசிக்க சொல்ல போகிறேன். எடுத்தவங்க எனக்காக இணைந்து நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். 23, 24 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம் 23, 24 எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆங்கிலத்தில் கூட வாசிக்கலாமா? And he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. For whosoever will save his life shall lose it, but whosoever will lose his life for my sake, the same shall save it. லூக்கா 9வது அதிகாரம் 23. தயவு செய்து மனப்பாடம் பண்ணிங்க. மேலே அவர் சொல்ல 3 வார்த்தை. மேலே 23வது வசனத்தை நான் 3 கூறாக பிரிச்சிருக்கிறேன். அவர் எல்லாரையும் பார்த்து ஒருத்தர் என் பின்னாடி வர விரும்பினா என்ன செய்யணும்? முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும். ஒருத்தர் அம்மாவை மாறணும்னா என்ன செய்யணும்? நான் சுயத்தை வெறுக்கணும். முடியுமா? தூக்கத்தை வெறுக்கணுமா வேண்டாமா? ராத்திரி 3 மணிக்கு பிள்ளை கத்துது, தூங்கு செய்வால. அம்மா ஜுரம் வந்துருச்சு, பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? ராத்திரி 3 மணியா 12 மணியா 1 மணியா தூக்கிட்டு ஓடுவா ஆஸ்பத்திரிக்கு. போகிறீங்களாம்மா? பணம் செலவு பண்ணணும், தூக்கத்தை செலவு பண்ணணும். அதே போல் தன்னுடைய சுயத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? தனக்கு மேலே யாரை பார்க்குறா? தான் பிள்ளையை பார்க்குறா. 2வது அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு. என்றைக்கு ஒரு குழந்தை பெற்றுட்டா பாடு இருக்கா இல்லையாம்மா? சேவை இருக்கா இல்லையாம்மா? அந்த எப்போ பிள்ளை அந்த பிள்ளை கத்தும், என்ன பண்ணும், எப்போ பண்ணாது. கொஞ்சம் பெரிய ஆளாட்ட கீழ்ப்படியவே மாட்டான், பேச்சே கேட்க மாட்டானுங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? எதிர்த்து கூட பேசுவாங்க. பொறுத்துக்க மாட்டோமா? என் பிள்ளை போயிட்டு போகுது. அப்புறம் யார் பின்பற்றி போகணும்? இயேசுவை பின்பற்றி போகணும். இயேசு எப்படி இருந்தாரோ அவரை போல வாழ்க்கை வாழணும். அதான் இன்றைக்கி நீங்கள் பாடம். வாங்க ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிடுறேன் நான் உனக்கு. சோல்ஜர் டஸ் நாட் சூஸ் இஸ் யூனிஃபார்ம் ஒன்லி ஆன் கிராஜுவேஷன் டே. எவ்ரி மார்னிங் புட்ஸ் இட் அகெயின். ஒரு சோல்ஜர் வேலை பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறையா நாட்களில் நம்ம என்எஸ்ல போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த யூனிஃபார்ம் என்ன பண்ண மாட்டாங்க? கடைசி நாளில் மாத்திரம் போட மாட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்கிறான்? வேலைக்கு போகும்போது, ஆர்மிக்கு போகும்போது, நேவிக்கு போகும்போது, ஏர்ஃபோர்ஸில் போகும்போது அந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு தான் போகிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் ஐடென்டிஃபைஸ் whom he belong to and what he lives for. அவன் எந்த ட்ரேடில் இருக்கிறான்றது அந்த யூனிஃபார்ம் சொல்லுது. அவன் நேவியில் இருக்கிறானா, ஆர்மியில் இருக்கிறானா, இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறானா, என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான், எந்த பிரான்ச்சில் இருக்கிறான்னு தெரியுதுன்னா அவன் யூனிஃபார்ம் அவனுக்கு சொல்லும்.
இட்ஸ் ஆல்சோ ரிமைண்ட்ஸ் ஹிம் தட் இஸ் நோ லாங்கர் லிவிங் ஃபார் ஹிம்செல்ஃப். அவனுக்காக அவன் வாழ முடியாது நேர்மையில் போன பிறகு. அவனுக்கு மேலே அதிகாரம் இருக்குது, அவனுக்கு ஒழுக்கம் இருக்குது, அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. எந்த கம்பெனியில் போகிறானோ, எந்த ஏரியாவில் போகிறானோ, அவனுக்கு எங்கே இருக்குது, அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்குது. அவன் ஏர்ஃபோர்ஸாக இருந்தால் அவன் ஏர்ஃபோர்ஸ் காரியங்களை கற்றுக்கொள்ளணும், அவங்க சொல்கிற காரியங்கள் செய்யணும். அவன் எந்த ட்ரேடில் இருக்கிறானோ அது போல். ஆர்மியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, காலாட்படையில் இருக்கானோ அது அவனுடைய வேலை. அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிமிலர்லி ஜீசஸ் டஸ் நாட் கால் அஸ் டு ஒன் டைம் இமோஷனல் டிசிஷன், பட் இட்ஸ் அ ரியாலிட்டி, இட்ஸ் அ டெய்லி டிசைபிள்ஷிப். அப்படின்னா என்னது? ஆண்டவராக இயேசு என்னையும் உங்களை தெரிஞ்சதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ச் பக்கமே தலை வச்சு படுக்காமல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் பேர் சொல்கிறாங்க. நேற்று சமீபத்தில் ஒரு தம்பி ஃபோன் அடித்து கேட்டான், பாஸ்டர் என்னையா நாங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? ஏன்டா சர்டிஃபிகேட் உனக்கு வேணும்? கனடாவுக்கு போகணும். நான் சொன்னேன் தரவே மாட்டேன்ட்டேன். ஐயாவுக்கு கனடா போகணுமா? போயிட்டு வா நீ. நான் சொன்னேன் நான் அதுக்கெலாம் தரதில்லைப்பா. வந்தால் கூட இங்கே வந்து 1 மாதம் 1 வருஷம் இருந்தால் தானே அப்போ கூட யோசித்து பார்த்துட்டு கொடுக்கலாமா வேணாமல் 100 வாட்டி யோசிச்சு அப்புறம் தான் கொடுப்போம், உடனே கொடுக்குறது இல்லைப்பா. நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பேர் வேணும், கிறிஸ்தவன் சொல்கிற வேணும். ஆனால் பேர் கூட மாட்டிக்கிடுவான். அவன் வாழ்க்கையை பார்த்தா வண்டவளம் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? அயோக்கியத்தனமாக ஜீவிக்கிறது, பாவியாக வாழ்கிறான், பண்ணி மாதிரி வாழ்கிறான். ஆக மொத்தத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆக கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் வேரிங் யூனிஃபார்ம் ஆஃப் ஃபேத். என்ன கிறிஸ்டியன் வேணும்னு கேட்டால், ஆன் சண்டே அலோன் சில வேலைகளில் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவங்க, சில வேலை புது வருஷத்தில் மாத்திரம் கிறிஸ்தவங்க, சில கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம் கிறிஸ்தவங்க, சில ஈஸ்டருக்கு மாத்திரம் கிறிஸ்தவங்க. மற்ற நாள் எங்கே இருப்பாங்க? பெட்டில் உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப பேரை காணும், காலியாக இருக்க இடம். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட நான் காலையில் வரும்போது ஆயன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், த பெஸ்ட் டே மை லைஃப், அதாவது என் வாழ்க்கையிலே முக்கியமான நாள் இருக்குன்னா வாரத்தில் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி தான் பெஸ்ட்டு துணி, பெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், எல்லாத்தையும் ரெடியாக வந்து நிற்போம். எப்போ நான் டிலே பண்ண மாட்டேன், முடிஞ்ச மட்டும் நான் 1 ஹவருக்கு முன்னாடி வரணும்னு ஆசைப்படுவேன். சர்ச்சில் 11th ஹவர் வர விருப்பமே கிடையாது. முக்கியமான இடத்துக்கு எப்பயும் போகும்போது எவ்வளோ லேட்டாக போவீங்கம்மா? ஏரோப்ளைன் போகணும், எத்தனை பேர் கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிற்பீங்க? இல்லை 9 மணினா 9 மணிக்கு முன்னாடி போய் பின்னாடி எத்தனை பேர் ஏரோப்ளைன் போவீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். அப்புறம் ஏரோப்ளைன்காரையும் கொடுத்துருவான். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரை நான் பார்க்கணும். எப்போம்மா வருவீங்க? எல்லோரும் போய் பார்ப்பீங்க. உங்கள் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்ருக்காரு உங்களை பார்க்க. இங்கே இந்த பிரைம் மினிஸ்டருக்கெலாம் பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்திருக்கேன் நான் ஞாயிற்றுக்கிழமை. அவருக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் என்னுடைய நேரம் ஆண்டவர் கொடுக்க. நான் இங்கே முதலே சொல்லியிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்னை கூப்பிடாதீங்க, நான் எதுக்கு வரமாட்டேன்னு முதலே சொல்லியிருக்கேன். ஒரு சகோதரருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் கூட சண்டையில் வச்சார். எப்போ போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 சர்வீஸ் முடிச்சுட்டு 9:30 மணிக்கு வண்டி எடுத்து போய் இறங்க நிற்கிறேன். நல்ல வேலை ஈவினிங் கல்யாணமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை. அதே இது பகலில் வச்சுருந்தானா தோத்துறையா என்னால் வர முடியாது, நான் சீரியஸாக சொல்லியிருந்துருவேன். இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவருக்காக வாழ்வது என்னுடைய வேலை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது. இட்ஸ் புட்டிங் ஆன் எவ்ரி டே, ஈவன் வென் இட்ஸ் அன்கம்ஃபர்டபுள், காஸ்ட்லி அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட். பல வேலைகளை நான் ஆண்டவருக்காக வாழ்வது கடினமானது. அதே சமயத்தில் சில வேலைகளில் அது விளையாடப்பட்டதாக இருக்குது. என் தூக்கத்தை கிரயமாக கொடுக்க வேண்டியிருக்கு, என் சொகுசை விட வேண்டி இருக்குது. சில வேலைகளில் ரொம்ப பக்திமான்னு மற்றவங்க சொல்லுவாங்க. யார் எப்படி சொன்னால் எனக்கு என்னென்னா, ஆண்டோட பிள்ளை என்னதுங்கய்யா, ஆர்மியில் வேலை பார்க்குறேன், யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாரும் பிள்ளைங்க போவாங்க. சொன்னால் என்ன போச்சு? ஆர்மியில் வேலை பார்க்க சொல்லட்டும், அதான் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த இன்விடேஷன் கிடச்சிருக்குல்ல. இன்றைக்கி நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா தயவுசெய்து நல்லா சொல்லித்தாரு, நீங்கள் பாக்கியம் பெற்றவங்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்டால் 20வது வசனம் வாசிங்கப்பா எனக்காக. 9:20. அப்பொழுது அவர், நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, அதாவது அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான கருத்து யூதர்கள் மத்தியில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் யாரை எதிர்பார்த்துக்கிட்டாங்க? மேசியாவை எதிர்பார்த்து, கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. கிறிஸ்து யாருன்னு கேட்டால் அவர்களை மீட்க போகிற மீட்பரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஏசாமி கேட்குறாப்ப, நீங்கள் என்னப்பா என்ன நினைக்கிறீங்க? அது முதல்ல சொல்லும்போது ஏலியான்னு நினைக்கிறாங்க, மோசே நினைக்கிறாங்கன்னு சொன்னவர் பின்னாடி பேதுரு கரெக்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐயா, நீங்கள் தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற யார்? அந்த மேசியாவாகிய கிறிஸ்து. மேசியா தான் கிரைஸ்ட்னா அந்த மேசியான்னு அர்த்தம். மெஷியான்னு சொல்லுவாங்க, மெசியாக்குன்னு சொல்லுவாங்க.
உடனே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஏசாமி 22வது வசனம் எனக்கு வாசிங்க மறுபடியும். மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் உயிர்த்தெழுந்திருக்கவும். உடனே ஏசாமி என்ன சொல்கிறாரு, நீ ஏசியை பார்த்துன்னு கரெக்டாக சொல்லிட்டேன், நான் தான் அந்த மேசியான்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், இன்றைக்கி எனக்கு சீஷனாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் சீஷன் கிரயம் கொடுக்க விருப்பம் இல்லை, எந்த பாடும் எனக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சூழ்ச்சி, அது முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவராக தெரிந்திருப்பார்னு சொன்னால் அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கிரயம் இருக்குது. அன்பான பிள்ளைகளே, நான் முதலே சொன்னேன், அம்மாவுடைய அனாலஜி சொன்னேன். அம்மான்னு சொன்னால் என்ன, அந்த ரோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யங் கேர்ள்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு பிள்ளைலாம் பெற்றுக்க முடியாது. அதெல்லாம் முடியாது, அது ரொம்ப பாரம், எனக்கு பொம்மையை கொடுங்க, நாயை கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். இப்போ பொம்மை வளர்க்குற பழக்கம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? பொம்மையை வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்புறம் என்னது நாய்க்குட்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன கிடையாது, தியாகம் பண்ணி விருப்பப்படல. ஆக ஒரு நல்ல கடவுள்கிட்ட மகளாக இந்த உலகத்தில் பூமியில் வாழணும்னா நீங்கள் தியாகம் பண்ண தெரியணும், அன்பு செலுத்த தெரியணும், சேவை செய்ய தெரியணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. நான் என்ன செய்ய போகிறேன், நான் உங்களுக்காக போய் உங்களை மீட்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னன்னு கேட்டால், நான் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரிக்கணும்னு ஏசாமி சொல்கிறாரு. அதை சொல்லவர் தான் பின்னாடி வர்றாரு. 23 மறுபடியும் எனக்கு வாசிக்கலாமா? அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், சீஷர்களை மாத்திரம் சொல்லலை, அங்கே செய்கிறாரு. அவங்க என்ன உண்மையான மேசியா யார் எப்படிப்பட்டவராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, த க்ளோரி கம்ஸ் த்ரூ த கிராஸ். எப்படி மகிமை வரும்னு கேட்டிங்கன்னா, மீட்பு வரும்னு கேட்டிங்கன்னா, சிலுவையின் வாயிலாக மாத்திரம்தான் என்ன வரும், மகிமை வரும். ஏசுசாமி சிலுவையில் போகலைன்னா இன்றைக்கி நீங்களும் நான் மீட்கப்படலை. ஏசுசாமி சிலுவையில் தொங்கலைன்னா உயிர்த்தெழுதல் ஏற்படலை. அப்போ குட் ஃப்ரைடே இல்லைன்னா ஈஸ்டர் வராது. அதே போல் பாடு இல்லைன்னா மகிமை கிடையாது. இன்றைக்கி பிள்ளை ஓ லெவலில் நல்லா பாஸ் ஆகணும்னா கஷ்டப்பட்டு படிக்கணும். ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும்னா 4 வருஷம் அவன் ட்ரெயின் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதாமே தியாகம் இல்லாதபடி என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா, மீட்பு வராது, ரட்சிப்பு வராது, வெற்றி வராது. அன்பான பிள்ளைகள், சரீர உலகத்தில் அதே போல் கிறிஸ்துவனாக நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு பரலோகத்துக்கு போகணும்னா, ஐயா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எப்படி வேணாலும் பண்ணி மாதிரி வாழ்வேன், ஆனால் பரலோகத்துக்கு மட்டும் போயிடுவேன், எப்படியா நடக்கும்? இந்த உலகத்தில் தியாகமாக ஆண்டவருக்காக வாழ வேண்டாமா? ஆண்டவரை ஏசதை செய்து காமிச்சிருக்காங்க. அதாங்க முதல்ல பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெறும் சொன்னவர் கிடையாது, அவர் செய்து காமிச்சார். அப்புறம் சொல்கிறார், நானும் நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. வாங்க ஓனா போய்டும். ஆக disciples மீன்ஸ் டெய்லி crucifying the flesh. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தில் நிறைய பலகீனமான நான் எனக்கு என்ன செய்யுதுன்னா, என் சரீரம் என்ன செய்யுது, கடவுளை விட்டு தூரமாக இழுக்குது. ஒரு பக்கம் குடிக்கிறான், வெறிக்கிறான், ஐயோக்கியனா வாழ்கிறான், தான் பண்ணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுகிறான். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், கட்டுப்படுத்தணும். என் இன்னும் போல் வாழக்கூடாது, பண்ணி மாதிரி வாழ்கிறது எப்படி வேணால் வாழணும்னு சில மக்கள் இருக்காங்க. நான் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது இப்படித்தான் வாழணும் என்று கர்த்தருடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அது மாத்திரம் டினையிங் செல்ஃப் அப்படின்னா, அது இதுவரை நான் அந்த உலகத்தில் எனக்காக வாழ்ந்திருக்கிறேன், இனிமே நான் ஆண்டவருக்காக வாழப்போகிறேன் அப்படின்னு என்னது, அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி போகிறேன். அதுதான் உண்மையான சேஷத்துவம். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆக முதல் பகுதியை வாசிக்கலாம். முதலாவது 23 ஏ பகுதி வாசிங்க. பின்பு நோக்கி வர விரும்பினால் வெறுத்து போதும், அங்கனே நிப்பாட்டிடும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. இங்கிலீஷில் இஃப் எனி மேன் வில் கம் ஆஃப்டர் மீ லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப். இங்கிலீஷில் டினை யோர் செல்ஃப், டெத் டு செல்ஃப் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை வெறுக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய ராஜ்யம் நான் இருக்குது, என் வாழ்க்கையில் நான் தான் ராஜாவாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கோ, எது விருப்பம் இல்லையோ அதைத்தான் நான் செய்வேன். இது சைக்காலஜி சொல்லுது. சைக்காலஜி டூ இட் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் டூ இட் யுவர் செல்ஃப். நிறைய ஃபிலாசபி நீங்கள் உலகமெல்லாம் பார்க்க முடியும். டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க, எப்படி வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு. எப்படி வேணாலும் செய்யலாமையா? என் மனசில் வர்றதெல்லாம் செய்ய முடியுமா? கவனமாக இருக்கணும். நேரம் இல்லை, அதனால் அங்கே விட்டுட்டு போயிடுறேன். நான் இதுக்கு மட்டும் வந்துடுறேன். ஆக என்ன தான், நாட் செல்ஃப் ஹேட்ரட் பட் செல்ஃப் ரெனன்சியேஷன். அதாவது நான் என்னை நானே வெறுக்கிறது என்பது கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடாது. நான் வெறுக்கணும்னா என்னையவே துன்பப்படுத்துறது சிலர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க.
என்ன தண்ணியை என்ன செய்வாங்க, பாடுபடுத்திக்குவாங்க. அப்படி கிடையாது. இதுவரை நான் என்னுடைய அரியணையில் உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, என் அரியணையை விட்டு நான் கிளை இறங்கி என் அரியணையில் யாரை ஏற்ற போகிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னோட வாழ்க்கையின் நாயகனாக வைக்க போகிறேன், ராஜா வைக்க போகிறேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறாரு? உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும். அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர இயேசு ராஜாவாக இருக்கணும். நீங்கள் ராஜா வந்து இறங்கிடணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யார் உங்களை ஆளுகிறா என்பது தான் கேள்வி. உங்களை வெறுக்கிறதுனா என்னது? உங்களை நீங்களே அடுத்த நிலைமை கொண்டு வந்து உங்களை அழைத்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறது தான் உண்மையான. அம்மா என்ன செய்கிறான்? தான் பிள்ளையை பெற்றுக்கிறதுனால அவள் தான் சொகுசெல்லாம் விட்டுட்டு தான் பிள்ளையை நேசிப்பதற்கு ஒப்புக் கொடுக்குறா பாருங்க. அதே போல் இயேசு சாமி என்ன செய்கிறாருன்னு இந்த கால வேலையில் நீங்கள் உங்களோட ராஜ்யத்தை கீழே அதான் எங்களை சேயிங் நோ டு செல்ஃப் ஆஸ் லார்ட், எஸ் டு கிரைஸ்ட் as லார்ட். அப்படின்னா அது ஆண்டவராக இயேசுவை என் வாழ்க்கையின் ஆண்டவராக என்னது என்னோட நியாயாதிபதியாக ராஜாவாக வைக்க வேண்டும். ஆக என்னை யார் ஆளுகிறான்னு கேட்டால் நான் இல்லை, இனிமே அவர் என்னை ஆளுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. ரிஜெக்டிங் அட்டானமி, ப்ரைட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் சென்டர் டிசையர். அப்படின்னா எதை நான் வெறுக்கிறேன்னு கேட்டால், நான் இனிமேல் நான் இருக்க மாட்டேன். இனிமேல் என்னுடைய ஆண்டவர் இருக்கார். என்னுடைய பெருமை எனக்கு இல்லை, என்னுடைய ஆண்டவருடைய மேலே பெருமை. நான் இயேசு சாமி பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில் என்னமே என்ன செல்ஃப் சென்டர் டிசைன் சொல்லுவேன். சுயநலமான கிறிஸ்தவன். இன்றைக்கி கடவுளை அறியாத அத்தனை பேர் போய் பேசி பாருங்க. அவன் சுயநலவாதியாக இருக்கிறான். தனக்குன்னு வாழ்கிறான். அவன் பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாரும் அவனுக்கு சேவை செய்யணும்னு எதிர்க்கிறான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தன்னை வெறுக்கிறதா மற்ற எல்லாருக்கும் சேவை செய்கிறோன்னு. அதான் உண்மையான கிறிஸ்தவன். மற்றவன் எனக்கு என்ன கொடுப்பான்றதை விட நான் என்ன அவனுக்கு கொடுக்க போகிறேன், நான் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன். கிறிஸ்தவ சபைக்குள்ளும் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியம் தெரியாத ஜனங்க உட்காந்துருக்காங்க சில நேரங்களில். ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருத்தன் பின்னாடி வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? திஸ் கன்ஃபரன்ஸ் செல்ஃப் வில், செல்ஃப் க்ளோரி, செல்ஃப் ரைச்சஸஸ். சில வேலைகளில் நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால, ஆண்டவர் என் மேலே இருக்கிறதுனால என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய மகிமை இல்லை, என்னுடைய சுயநீதி இல்லை. அவருடைய சித்தம், அவருடைய மகிமை, அவருடைய நீதி என்னுடைய நீதி கிடையாது. எல்லாம் கிறிஸ்துவுக்கு மேலே என் மேலே வைக்க போகிறேன். ஆக மொத்தத்தில் வேதத்தில் ஒரு சில வேத வசனம் இருக்குது. நான் வேகமாக வாசிச்சிடலாமா? வாசிச்சிருங்க, எனக்காக எடுத்துங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். யாராச்சும் சத்தத்தை வாசிங்க, ஸ்லைடில் கூட இருக்குது, வாசிக்கலாம் எனக்காக. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு. பவுல் சொல்றார், இட்ஸ் நோ லாங்கர் தட் ஐ லிவ், தட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் மீ. இனிமேல் நான் எனக்காக வாழ மாட்டேன். எப்போது என்னுடைய அரியணையில் நான் இறங்கிட்டு இயேசு சாமி எனக்கு மேலே போயிட்டாரோ, ஆக இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை, இனிமேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நம்மெல்லாம் பல பிள்ளைங்க கடவுள் அறியாத பின்னணியில் வந்திருக்கிறோம். இது உலகத்தில் நான் எனக்காக வாழ்ந்தேன், மற்றவனுக்காக என்னென்னமோ செஞ்சுட்டு உட்காந்தேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டனோ, இனிமேல் நான் இல்லை, ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடுக்காக வாழ போகிறேன். அதை தான் இங்கே சொல்கிறார். மாமிசத்தில் என் வாழ்க்கை நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். நான் கிறிஸ்துவோடு கூட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதே போல் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் எனக்கு வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்னங்கய்யா? இங்கே வந்து ஜங்குன்னு மியூசிக் அடிச்சுட்டு ஆடுறது உண்மையான ஆராதனை? நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஆராதனை என்ன? வேற நம்ம தப்பாக புரிஞ்சுருக்கோம். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வாசித்து பாருங்கள், அதில் ஹோல் பைபிளை வாசித்து பாருங்கள். எங்கேயாச்சும் மியூசிக் அடித்து ஆடினா மட்டும் தான் ஆராதனை எங்கேயா சொல்லுதான்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துலையுமே இதுதான் ஆராதனை முறைமைன்னு சொல்லப்படலை. பாட்டு பாடணும், ஜபிக்கணும், அப்புறம் பாட்டு பாடணும், அப்புறம் பைபிள் வாசிக்க எங்கே சொல்லியிருக்கு? அப்போ என்னது ஆராதனை? வசனம் சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரி, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறார் வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ரீசனபிள் வர்ஷிப், வாய்ஸ் வர்ஷிப்.
டு கமிட்டிங் மை பாடி ஃபார் த லார்ட் சர்வீஸ். என்னுடைய சரீரத்தை யாருக்கு கொடுக்கணும்? இந்த பூமியில் வாழும் பொழுது செத்த பிறகு கிடையாது. சில வேலையை புரிஞ்சுக்கணும். செத்த பிறகு இல்லை. ஒரு முறை ஒரு பன்னியும் ஒரு மானும் பேசிக்கிச்சான். ஒரு பன்னி வந்து மாட்டுக்கிட்ட கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? என்னாரு எல்லாரும் உன்னை நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க. உடனே இந்த மாடு யோசித்தான். ஆமாம் கொஞ்சம் நேரமாக யோசிச்சு சொல்லிச்சான். ஆமாங்க. அப்போ சொல்லிச்சான் அந்த மாடு, இல்லை நான் பால் தரேன் பார்த்தியா, நான் நெய் தரேன் பார்த்தியா, வண்ணெல்லாம் தரேன். ஆமாம் நீனு தர்றேன். அப்புறம் உடனே பண்ணி சொல்லிச்சான், ஐயோ நானும் தான் தர்றேன், நான் கறி தரேன், என்னென்னமோ தரேன். அப்புறம் அந்த மாடு டொக் 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 போட்டு யோசிச்சான். அப்புறம் யோசிச்சு சொல்லிச்சான், ஆமாம் நான் உயிரோடு இருக்கும்போது கொடுக்குறேன், நீ எப்போ கொடுக்குற? செத்த பிறகு தான் கொடுக்குற. செத்த பிறகு கடவுளுக்காக வாழ முடியுமாயா? உங்கள் வாழ்க்கையில் ஜீவிக்கும் போது, அதாவது 2 பேர் கொடுக்குறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்த பிறகு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டு. செத்த பிறகு எழுதி யார் வச்சா என்ன எவளுக்கு தெரியும்? தமிழ் எப்படி சொல்லுவாங்க, எச்சி கையில் காக்கா விரட்டாதவன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆள் தோத்துரும் இல்லையா? என்ன பண்ணுற? உன் கையில் ஒருத்தனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது என்னன்னு கேட்டையா, என்னை வாழும் பொழுது என்னுடைய செய்கையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும். என்னை பார்க்குறவன் கிறிஸ்துவை பார்க்கட்டும், கிறிஸ்துவின் அன்பின் சாயலை பார்க்கட்டும், கிறிஸ்துவின் சேவையை பார்க்கட்டும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் சில வேலைகள் ஒரு அம்மா இருக்கிறாங்க, மதர் தெரேசா, அந்த தாயார்கிட்ட கேட்டாங்க, why did you do this? எதுக்கம்மா இதெல்லாம் செய்கிறீங்க? அவங்க ஒரே வார்த்தைன்னு சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் ஹிம். யாருக்காக செய்கிறேன்? யாருனால செய்கிறேன்? இயேசு சாமி சிலுவையில் மறுத்து தன் ஜீவனை கொடுத்தார், உங்களுக்கு மீட்பை கொடுத்தார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னோட மகனை மாற்றிருக்கிறார், ஒரு மகளாக வச்சிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். இந்த உலகத்தில் மாத்திரம் கிடையாது, அந்த உலகத்துக்கு என்னை தயார் செய்துட்ருக்கார். ஆக இந்த பூமியில் வாழும்போது எதுக்காக வாழணும்? அவருக்காக வாழ வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். நேரம் ஆகிறதுனால போகலாம். ஆக நான் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, dethroned king may still live in the palace, but he no longer rules. எப்படின்னு கேட்டால், ஒரு ராஜா தன்னுடைய அந்த சம்மாசனத்தை விட்டு இறங்கினவர் அவர் என்ன செய்வார்? அந்த அரண்மனையை தங்கியிருப்பார், ஆனால் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதே போலவே நீங்களும் அப்படித்தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய ராஜாவாக இருந்திருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். denying self means no self no longer occupies the throne of your heart. உங்கள் இருதயத்தில் யார் முதல்ல கிடையாது? இயேசு முதல்ல இருக்கிறார். நீங்கள் இடத்துல வந்துட்டீங்க, மாற்றிட்டீங்க. இனிமேல் நான் பேசுகிற பேச்சு, என் செய்கிற செய்கை, என்னோடய டிசிஷன் மேக்கிங், என்னோடய குடும்பத்தில், என் பிள்ளைகளோட படிப்பு, என்னோடய செய்கை, என்னோட ஒவ்வொரு காரியத்திலும் நான் இல்லை சுவாமி, நீங்கள் ஏசு நீங்கம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல. ஆக ஒன்று தான் நீங்கள் இந்த வேலையில் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் கவர்ன்ஸ் யுவர் டிசிஷன், கம்ஃபர்ட் ஆர் கிரைஸ்ட்? உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானிக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் உங்கள் சுயம் இருக்குதா, அதில் கிறிஸ்து இருக்கிறாரான்னு கேட்டு பாருங்கள். அது மாதிரி அப்ரூவல் மேட்டர் மோஸ்ட், செல்ஃப் ஆர் சேவியர். சில வேலைகளில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி செய்யக்கூடாது. என்னோட ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். பல வேலையில் மற்றவங்க கைத்தட்டணும்னு நான் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறேன்னா, இல்லை ஆண்டவர் பார்த்து வெல் டன் மை சன் மை டாட்டர் சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதை சொல்லிகிட்ருக்கு. நான் என்ன செய்ய மாட்டேன்? டெத் டு செல்ஃப் ரூல். நான் இனிமேல் எனக்காக என்ன செய்ய மாட்டேன்? ஜீவிக்க மாட்டேன். பவுல் இதை தான் சொல்கிறார். அடுத்த வதிக்கு போயிடுமா? அந்த 23 2வது வசனத்துக்கு வந்துருங்கம்மா. 2வது பகுதியை வாசிங்கம்மா. எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை, முதல்ல வசனம் சொல்லுது, அவர் எல்லாரும் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்துன்னு சொன்னவர். வெறுத்தது மாத்திரம் பட்டாது, அவன் என்ன செய்கிறான்? முதல்ல அவன் சிம்மாசனத்துலேருந்து தன்னைத்தானே இறக்கி இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை அந்த சிம்மாசனத்தில் ஏற்றிடுறான், தலைவர் ராஜாவா. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறான்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவைன்னா என்னம்மா இந்த இடத்துல மீனிங்? நான் முதலே லைட்டாக சொன்னேன் நான் உங்ககிட்ட. த கிராஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஷேம் அண்ட் சஃபரிங் டெத். விசேஷமாக முதல் நூற்றாண்டில் எப்படி இந்த மென்டல் லாஸ், பல வேலைகளில் சிலுவை என்பது துக்கமான காரியம், அவமானமான காரியம், பல வேலைகள் மரணத்தை குறிக்கிற காரியமாக இருந்துச்சு அந்த நாட்களில். ஆனால் டெய்லி ஷோஸ் ஆன்கோயிங் மோட்டிஃபிகேஷன் ஆன் நாட் அ ஒன் டைம் ஆக்ட். சில வேலைகளில் மோட்டிஃபிகேஷன், என்னுடைய சிலுவையில் என்னை ஆண்டவருக்கு கண்டு பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக நான் செத்துக்கிட்டே இருக்கணும். சாகிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் சுயமானது ஆண்டவருக்குள்ளோ என்ன மறிக்கணும். பல நேரங்களில் என்னோடய சுயம் தலையில் தூக்கிறோம். நான் ஏன் சண்டை சச்சரவு நமக்குள்ளே வருது தெரியுமா உங்களுக்கு?
ஏன் நான் கீழ்ப்படிய மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் இருக்கிறேன், தலையில் மேலே உட்காந்துருக்கிறேன். சில வேளை மூக்கு மேலே கோவம் வருது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏமா வருது? சொல்கிறேன், சரியாக சொன்னால் கூட எனக்கு பிடிக்காது. அவன் என்ன சொல்கிறது, நான் கேட்குறது. அவன் என்ன பெரிய ஆள்? நிறைய கதைகள் இருக்குது. இப்போ டைம் இல்லை சொல்கிறதுக்கு, டைம் ஆகிட்டு கிடக்கிறனால விட்டுறேன். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் உள்ளத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நிறையா உங்கள் சுயம் ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சிலுவை தூக்கிட்டு போகிறதுனா என்ன செய்யுது? இந்த சிலுவையே ஒவ்வொரு நாள் தூக்குறது என்னது? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானாக இருக்கிறது, என் பெருமையோடு தித்துறது. பார்த்தீங்களா? ஆனால் அந்த பெருமையை தூக்கி ஓரம் போடணும், கிறிஸ்துவை முழுமைப்படுத்தணும். அடுத்த திட்டுனா கூட வாங்கிக்கணும். திட்டுறான்டா, ஆனால் திட்டும்போது எப்படி சும்மா இருக்கிறது? ஏசாமி சொன்னார், டே அன்பை காமிடான்னு சொல்லிட்டாரு. ஒரு கண்ணத்தை கிடச்சா இன்னொரு கண்ணத்தை திரும்பி காமின்னு சொல்கிறாரு. நம்ம உண்மையான நேச்சர் என்ன தெரியுமா உங்களுக்கு? வசனம் இருக்குது. ஒருத்தனுக்கு கீழ்ப்படிஞ்சு போக முடியாது. ஒருத்தன் திட்டினான்னா நான் 3 வாட்டி திட்டுவேன். பகைக்கிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பவுல் சொல்கிறாரு. எப்படி இருந்தோமா? இன்றைக்கி பார்த்து ரேசிசம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்களாக இருந்தாலே ஒருத்தருக்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டோம். 2 பேர் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். என்னடானா ஒன்றுமே இல்லை, பிடிக்காது அவனுக்கு. இருக்கிறதுலே மோசமான குரூப் யார் தெரியுமா அவங்களுக்கு? இந்த மனுஷ கூட்டம் தான். நாய் கூட சண்டை போட்டு கொல்லாது, பூனை கூட சண்டை போட்டு கொல்லாது, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொல்லாது. ஆனால் நம்ம ஆள் மட்டும் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி புல்லட் எல்லாம் வச்சுருக்கான். பீரங்கியாக வச்சு குண்டாக தயாரிச்சு என்னத்துக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஆர்மி மிலிட்ரிலாம் பெருசாக வச்சுருக்காங்க. எதுக்குயா? எல்லோரும் பாம்பெலாம் தயாரித்து வச்சு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அழகு பார்க்குறதுக்கா? யுக்ரைனில் நடக்குது, இஸ்ரேல் அங்கங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. யாரை கொல்றா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றான். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சுயம், நான் பெரிய ஆள். நல்ல வேலை அது நாட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. நான் என்ன அவர் பேச்சு கேட்குறது? அம்மாக்காரி வீட்டுக்காரையா பேச்சு கேட்குறதில்ல, வீட்டுக்காரம்மா பேச்சு கேட்குறது இல்லை, அப்பா அம்மா பிள்ளைகள் பேச்சு அப்பா பேச்சு கேட்குறது, அம்மா பேச்சு கேட்குறது இல்லை. கேட்டால் நான் பெரிய ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அது இல்லைங்க. சிலுவை என்பது என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக என் சரீரத்தை என்ன செய்யணும்? நான் சிலுவையில் அரிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா என்னது? எனக்கு வாழ்க்கையில் என்னோடய வாஞ்சையை வெறுப்புகளை இதுவரை எனக்கு சந்தோஷமாக செஞ்சதெல்லாம் இனிமேல் ஆண்டவருக்காக விட போகிறேன். ஸோ க்ரூசிஃபைங் ஃப்ளஷ் இஸ் சின்ஃபுல் டிசைர், ஓல்ட் நேச்சர். எது பாவம்? எந்த சரீரம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பாவம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பழைய சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும்? என்னுடைய சோதனை, நாட் ரிமூவிங் டெம்ப்டேஷன், புட்டிங் செல்ஃப் sinful desire to death. அதை என்ன செய்யணும்? மரிக்கணும். வசனம் சொல்லுது, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. வாசிக்கலாமா? எனக்காக டக்குன்னு நேரம் போகுது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறோம்? பாவத்திலையும் அக்கிரமத்திலையும். அக்கிரமம் செய்கிறதே வேலை, பாவத்தை செய்கிறதே வேலை. இதான் பிறந்ததே அப்படி தானே பிறந்திருக்கிறோம். அப்போ என் சிந்தனை மட்டும் எப்படி நல்லதாக இருக்கும்? அப்போ ஒவ்வொரு நாளும் இதில் எனக்கு போராட்டம் இருக்குது. ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. பி கில்லிங் சின் வில் பி கில்லிங் யூ. பல வேலைகளை நான் என் பாவத்தை நான் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொன்றா ஆண்டவர் கிருபையாக எடுக்கணும். விஷயமாக வச்சுக்கோங்களேன், குடிக்கிற பழக்கம் இருக்குது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, கோபம் வர்ற பழக்கம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க, இதெல்லாம் விடுறதுக்கு சக்தியை தாங்கன்னு கேட்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிச்சது. நான் ஹெல்பிங் இன்னொரு ஹாப்பி ஹவுஸ் இருக்குது, அங்கே நான் போவேன். எல்லாமே அங்கே இருக்க இன்மேட்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, உள்ளேருந்து வந்து ஏதாச்சும் அடிக்ஷனாக இருக்கிறவங்க பிள்ளைங்க தான் அங்கே வந்திருப்பாங்க. நான் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது போவேன், மீட்டிங் போய் பேசும்போது அது சொல்கிறான் ஒரு தம்பி, வாட் வி லைக் வித் யூ ஆஸ்க் நாட் டு டூ. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னது? இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும், அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேன்றான். பாவம், அதை செஞ்சு தான் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பல வேலைகள் இந்த பாவத்தில் நான் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என் சுயத்தை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். கடவுளுக்கு பிரியம்னு எனக்கு தெரியும், இது தப்புன்னு தெரியும். இதை விட பெரிய கூத்து என்ன தெரியும்? எனக்கு தெரியும் இது தப்புன்னு. அதை நல்லாவே தெரியும் எனக்கு இது தப்பு. கோவப்படுறது தப்பா ரைட்டாமா? எவ்வளோ பேருக்கு நல்லது? எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம பல வேலைகள் தப்பு பண்ணுறோம் கோவப்பட்டு. வசனம் சொல்லுது, கோவப்படுறது அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருங்க, மெதுவாக கோவப்படுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மூக்கு மேலே கோவம் வருது, சண்டை போடுறது, என்னென்னமோ பண்ணுறோம். நம்ம அந்த கோபத்தை, அந்த பாவத்தை சிலுவையில் அறையணும். அதான் ஜான் ஓவன்ற ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பாவத்தை சிலுவையில் அரிக்கலைன்னா அந்த பாவம் உங்களை கொண்டுரும்.
நிறைய கதை இருக்குது, பின்னாடி பேசுவோம். சரியா? ஆக வாங்க நம்ம ஒவ்வொரு வேத வசனம், ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம். எனக்காக கலாச்சார 5வது அதிகாரம் 24வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. ஸ்லைடு முன்னாடி இருக்குது, வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். அப்போ யார் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறானோ தான் சுயத்தை என்ன செஞ்சிட்டான்? மாம்சத்தினும் அது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறான். அவன் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை அறைந்திருக்கான்னு என்னது? எப்படி இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரோ அதே போல் தன்னோட ஜீவத்தில் இந்த மாதிரி பாவ காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அவன் அறைஞ்சிட்டான்னு என்னது? அதுக்கு இனிமேல் அவன் அடிமையாக இருக்க மாட்டான். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம் எனக்காக ஒரு ஆள் வாசிக்கலாம். மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள், அழித்தால். ஆக இன்னைக்கு என்னுடைய மாமிசம் நான் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் ஆவியானவருடைய கிருபைனால, ஆண்டவருடைய வசனத்தினால, ஆண்டோட பிள்ளைகளாக நாமோ ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு காலையில் உட்காந்துருக்கேன், உங்களோட 1-2 கடவுள் விஷயம் உங்களோட பேசுவார். ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? நான் ஆண்டவர் பிரியமாக இருக்க வேணுமா வேணாமா? நான் என் சுயத்தில் வாழணும்னா வாழலாம், உங்கள் விருப்பம் கையில் இருக்குது. ஆனால் மாம்சத்தின் வந்தீங்கன்னா இது எதை பற்றி பேசுகிறேன்? நித்திய நரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாசிக்கலாம் எனக்காக. கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற அழித்து போடுங்கள். இதெல்லாம் என்ன செய்யுது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நாட்களில் மற்ற எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த பொருளாசை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மெட்டலிஸ்டிக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பொருள் 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 எவ்வளோ இருந்தாலும் நிம்மதி கிடையாது ஒருத்தனுக்குமே. போதும் என்ற மனதே கிடையாது. எவ்வளோ 10 நாளுக்கு எவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்கம்மா? எத்தனை பேருக்கு எவ்வளோ போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வார்த்தை போதுன்ற வார்த்தை வரவே வராது. இன்றைக்கி பணம் இருக்கிறவன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான், டெய்லி சேர்த்துக்கிட்டே இருக்கான். போதுமானு கேட்டால் இல்லவே இல்லை. தேவையான்னு கேட்டால் இருக்குது, பொருள் தேவை இருக்குது. தேவைகளை சந்திப்பார். முதலாவது தெய்வ ராஜ்யத்தையும் உங்களுடைய தேவையை நீதியும் தேடுங்கள், அப்போது இவையாகவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவைகளை சந்திப்பார். என்னுடைய ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் காத்தவர் ஆயுள் முழுதும் காக்கிற வல்லவராக இருக்கிறார். இதுவரை எனக்கு சாப்பாடு கொடுத்தவர் சாகும்போது கை விட்டுருவாரா? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் தன் சந்ததி அப்பதுக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறேன்னு கேட்டால், நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளை கழிச்சு என்ன கிடைக்கும், என்ன நான் சேர்ப்பேன்? குப்பையாக சேர்த்துட்டு உட்காந்துருக்கேன். வீட்டில் போய் பாருங்கள், நிறைய குப்பையெல்லாம் தூக்கி போட வேண்டி இருக்குது. ஆக இதெல்லாம் தேவை இருக்குது. அதே இந்த பலகீனங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதில் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசை இச்சையை சிலுவையில் அரைக்கிறது. நான் ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கிறது. உங்கள் சரீரங்களை இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது அவையங்களை என்ன செய்யுங்க? அழித்து போடுங்களேன். என்னது? அதுக்கு இடம் கொடாதீங்கன்னு அர்த்தம். சரியா? சரி வாங்க ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு போயிடலாம். Farmers must remove weeds continually, pulling them once is not enough. அப்படின்னா ஒரு விவசாயி என்ன செய்கிறான்? விதை போட்டிருக்கான், அவன் என்ன செய்கிறான்? விவசாயம் பண்ணுறான். அவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலையை என்ன செஞ்சிட்ருக்கணும்? டெய்லி போய் பிடுங்கி போடணும். எப்பயோ ஒரு முறை என்ன செஞ்சான்? ஒரு முறை கலையை பிடுங்கிட்டான், அதுக்கப்புறம் விட்டுட்டா என்ன ஆகும்? திருப்பி அந்த கலை வந்துடுமா வராதா? If neglected, they return to stronger. Likewise, the flesh must be crucified daily. It will dominate your heart again. ஆக எப்போ நீங்கள் இந்த பாவத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க? கலைய மாட்டீங்களோ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திரும்பி மிக ஸ்ட்ராங்காக வந்துடும். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. இருதயம் எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, திருக்குள்ளதும் மோசமானது. நம்ம திருப்பி அதை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னால் போயிடும். அது மாத்திரம் கிடையாது. அப்ளிகேஷன் தேர் சின் சின் யூ டாலரேட் இன்ஸ்டெட் ஆஃப் க்ரூசிஃபைங். அதாவது சில வேலைகளில் இதெல்லாம் எனக்கு தெரியும், இது என்னோடய பாவம், எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதை ஆண்டவர் கையில் விட்டுட்டு சிலுவையில் அறிய மாட்டேன். அதை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? டாலரேட் பண்ணிகிட்ருக்கேன். அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பாருங்கள், பல வேலை நம்ம பிள்ளைங்க சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிப்போம். ஏன்னு கேட்டேன், அந்த பிள்ளை அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது போல் ஆண்டோட வசனம் எனக்கு சொல்லுது, அன்பான பிள்ளைகளே நீங்கள் கவனமாக இருங்க. டு யூ ஃபைட் சின் டெய்லி ஆர் எக்ஸ்கியூஸ் இட்? அதாவது சில வேலைகளை என்னோடய பாவ போராட்டத்தில் நான் விடுதலை கேட்குறேன் நான் ஆண்டவர்கிட்ட. இல்லை நான் ஆண்டவர்கிட்ட பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தயவு செய்து நீங்கள் பாருங்கள், கேட்டு பாருங்கள். இந்த உலகம் எல்லாம் அது சரின்னு சொல்லுது. கடைசி பகுதி வாசிங்க 23ல். என்ன செய்யணுமா? and follow me. வசனம் 23 மறுபடியும் சொல்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். இப்போ 3 காரியம் சொன்னோம். முதல்ல சொன்னோம் என்ன செய்யணும், சுயராஜ்யத்திலேருந்து இறங்கிடணும். 2வது சொன்னோம் என் மாம்சத்தை என்ன செய்யணும், ஆண்டோட சிலுவையில் மரணிக்க வைக்கணும். 3வது புதிய டைரக்ஷன் இப்போ இருக்குது, புது திசையை நோக்கி பயணிக்கணும். இதுவரை நான் உலகத்தில் போயிட்டு இருந்தேன், இதுவரை நான் எப்படி வேணாலும் வாழ்ந்தேன், இப்படி வர என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்ய விரும்பினேன். ஆனால் இனிமேல் இயேசு சாமியுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். அதுதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரிப்பெண்டன்ஸ், மருந்து திரும்புறது. கோபப்பட்டேன், இனிமேல் நான் பட மாட்டேன். ஏமாத்தினேன், இனிமேல் ஏமாற்ற மாட்டேன். பொய் சொன்னேன், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் நான் ஆண்டோட மகனாக மகளாக வாழ போகிறேன். இப்போ புது வாழ்க்கை, புது எதிர்காலம், புது திசையை நோக்கி பயணிக்க போகிறேன். யார் கூட ஜீச போகிறேன்ட்டு இயேசுவை போல நான் வாழ போகிறேன். அதுதான் இங்கே என்னை பின்பற்ற கடவன் என்பது. நாட் ஜஸ்ட் பிலீவிங் டாக்ட்ரின், வாக்கிங் இன் கிரைஸ்ட் ஸ்டெப். அப்படின்னா என்னதுன்னு கேட்டால், இன்றைக்கி வேத கொள்கைகளை நல்லா அது தெரியும் எனக்கு தெரியும், பைபிள் கேட்டால் நல்லாவே எனக்கு தெரியும்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆர் யூ வாக்கிங் வித் கிரைஸ்ட்? ஏசு சாமி போன வழியில் போகிறீங்களா, இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறீங்களா கேட்டு பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது அன்பான பிள்ளைகளே, லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ், ஹியூமிலிட்டி, சஃபரிங் அண்ட் ஃபெய்த். எந்த வாழ்க்கை வாழணும்னு கேட்டால், ஏசு இந்த பூமியில் வந்த பொழுது தன்னைத்தானே தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிய கொடுத்தார், கீழ்ப்படிந்திருந்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார், பாடுகள் பெற்றார், உண்மையான விசுவாசத்தை காண்பித்ததை பார்க்குறோம். இன்றைக்கி நானும் நீங்களும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, தாழ்மையாக இருக்கிறோமா, ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோமா, அல்லது உண்மையான கிறிஸ்தவ விசுவாசத்தை போல் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா கேட்டு பாருங்க. ஆக ஃபாலோயிங் கிரைஸ்ட் இன்வால்வ்ஸ் சப்மிஷன் டு ஹிஸ் வேர்ட். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா அவரோட வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதுக்கு நான் கீழ்ப்படியணும் அன்பான பிள்ளைகளே, எக்ஸ்கியூஸே கிடையாது எனக்கு. அது மாத்திரம் இமிட்டேஷன் ஆஃப் ஹிஸ் கேரக்டர், இயேசுவின் சாயலை, இயேசுவின் பண்பலை பிரதிபலிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, willing to suffer for the righteousness. சில வேளைக்கு நான் உண்மையாக இருக்கிறதுனால, நேர்மையாக இருக்கிறதுனால இந்த உலகம் பலிக்கும். ஈவன் சபைகளே பல பேர் உங்களை மதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறீங்க, அவங்கள நீங்கள் ப்ளீஸ் பண்ண மாட்டீங்க. சர்ச்சஸில் இது நடந்துகிட்டு இருக்கு அன்பான பிள்ளைகளே. ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாமா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி பின்பற்றுறார். இயேசுசாமி சொன்னவர், அவர் சகுசாக இருந்துட்டு போகலை, அவர் உங்களுக்கு முன்னாடி பாடுபட்டு காமிச்சிருக்கிறார். அவருடைய முன்மாதிரியை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் எப்படி பார்த்தோம், சொகுசாக வாழ்ந்தாரா? ஒரே ஒரு வேத வசனம் வாசிக்கலாமா? அதே 9வது அதிகாரம் 58வது வசனம், 57 58 வாசிங்க. அதே லூக்கா 9 வாசிங்கம்மா. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு நரிகளுக்கு குழிகளும் கூடுகளும் உண்டு போது. ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் வழி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு கேட்டால், ஒருத்தன் சொன்னால் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர போகிறேன், ஆனால் என்ன கிடையாது, எதுவும் விட மாட்டார், எல்லாத்தையும் அள்ளிக்கிடுவார். அவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள், நரிகளுக்கு என்ன இருக்குது, குழிகள் உண்டு, புறாக்களுக்கு கூடு இருக்குது, மனுஷகுமாருக்கு என்ன கிடையாது. இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் பில்டிங் கட்டலை, பேங்க்கில் காசு போட்டு வைக்கலை, வாகனம் வாங்கலை, எதுவுமே வச்சுட்டு போகலை. இந்த உலகத்தில் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற சொத்து மாதிரி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு அவர் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை ஒன்றும் வச்சுட்டு வாழலை. அதாவது நான் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, தப்பு புரிஞ்சுக்கக்கூடாது. உங்கள் வீடு வச்சுக்கோங்க, நல்ல கார் வச்சுக்கோங்க, பணம் சேர்த்து வச்சுக்கோங்க, ஆனால் அதெல்லாம் எனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோங்க. எதுவும் வராது என் கூட, அதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி, அது தேவையாக வச்சுக்கோங்க, அது நிரந்தரம் கிடையாது, எல்லாம் தற்காலிகமானது. இன்றைக்கி இருக்கிறது, எனக்கு நிறைய சகோதரர்கள் தெரியும், ஒரு சில சகோதரர் நல்ல வசதியாக இருந்தாங்க, காசு இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, டூராக போவாங்க, எல்லா இடம் போயிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த முடிவு பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ, இந்த சகோதரர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு. எல்லாம் இருந்துச்சே இந்த தம்பிக்கிட்ட, அந்த சகோதரர்கிட்ட இருந்துச்சே. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன்.
தங்கம் வெள்ளி பொன் பொருள் இந்த பூமிக்கு உங்களுக்கு தேவைதான். ஆனால் அந்த தங்கம் வெள்ளி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்காது. ஆனால் அந்த பொருள் வச்சு நமக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு வேணும் அன்பான பிள்ளைகளே. இயேசுவின் மாதிரி பின்படுத்துவோம். வாசிக்க இன்னொரு வேத வசனம் ஒரு யோவான் 2:12-26 வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஊழியம் செய்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசுவ பிள்ளை, இயேசுவை பின்பற்றி போகிறான். பழைய பாட்டை விசேஷமாக இயேசுசாமி முதல் நூற்றாண்டில் அந்த செய்திகள் 12 பேரும் இயேசுவை பின்பற்றி போனாங்க. 12 மாத்திரம் கிடையாது. முதல் நூற்றாண்டு திருச்சபை பார்த்திங்கன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி நம்முடைய சபைகள் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் பன்மடங்காக ஆசீர்வதிச்சிருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து அவருக்கு பிரியமான ஊழியனாக வாழ்கிறேன் என்ற சற்று கேள்வி பாருங்க. ஆக முடிக்க போகிறோம். A sheep does not know the destination, it simply follows the shepherd. அதே போல safety lies not understanding the path but staying in the close to Christ. ஆக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எப்படி தெரியாது, வழி தெரியாது, யார் பின்னாடி தான் போகும். அந்த ஆட்டு பின்னாடியே போகிறது மாதிரி நானும் நீங்களும் அவர் பின்னாடியே போகணும். அப்போ தான் அவர் கொண்டு போகிறதுக்கு நம்ம போக முடியும். சில வேலைகளுக்கு வழி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோடு கூட நடக்கிற பண்பு காணப்பட வேண்டும். ஸ்டேயிங் இன் கிரைஸ்ட், க்ளோஸ் டு கிரைஸ்ட். நெருக்கமாக யாருக்கு இருக்கணும்? மேய்ப்பன் பக்கத்துலேயே போகணும் இல்லையா? நான் அவர் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆக ஆர் யூ ஃபாலோயிங் கிரைஸ்ட் ஆர் ஆஸ்கிங் ஹிம் டு ஃபாலோ யூ? சில வேலைகளை நான் கிறிஸ்துவ பின்பற்றி போகிறீங்களா, இல்லை கிறிஸ்துவ உங்கள் பின்னாடி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? டஸ் யுவர் லைஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ்? ஆக நீங்கள் நடக்கிற அவர் உங்களோட அடிச்சுவடு இயேசுவை பிரதிபலிக்கிறதா? இயேசு சாமி போகிற பின்னாடி இருக்கா, இல்லை உலகத்தில் போகிற மாதிரி இருக்கா? இந்த உலகத்தில் 2 வழி இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்து பின்னாடி போகிற நேரோ ரூட், குறுகிய வழி, குறுகிய வாசல், நித்திய வழி. இன்னொரு அகலமான வாசல், எல்லா பயிலும் மொத்தமாக போகிறான், குடுன்னு மொத்தமாக போயிட்டுருக்கான். எந்த சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒன்று ஒரு நெருக்கமான வாசல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி. அவரே உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவரே உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் பாவத்தை சுத்திகரித்த தேவன். எனவே நான் முடிக்க போகிறேன், முடிஞ்சிச்சு. deny yourself, death to self rule. உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறுதளிக்கிறதுனா என்னது? உங்களை ராஜாவாக இறக்கி விட்டுட்டு இயேசு கிறிஸ்து சுயத்துக்கு மறிக்கணும். டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி. ஒவ்வொரு நாளும் சிலுவை தெரிஞ்சு டெத் டு ஃப்ளஷ். என்னோடய சரீரத்துக்கு நான் மறித்தவனாக, என் சரீரத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தவனாக இருக்கணும். ஃபாலோ மீ. அவருடைய வழியில் நான், புதிய வழியில் நான் போகணும். ஆக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. Jesus does not call us to cross without hope. ஆக இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. அதை 23வது வசனம் 24வது வசனம் எனக்கு வாசிங்க. 9:24 வாசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் இந்த உலகம் பணம் பதவி பட்டம் பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுகம் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவன் நித்தியத்தை இழந்துருவான். எவன் நித்தியத்துக்காக வாழ்கிறானோ இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அதை தான் அங்கே சொல்லியிருக்குது. எதை இழந்து போவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நான் மறித்தா கூட ஏசு என்ற நபரை நான் படித்து கொண்டு வாழ்வேன்னு சொன்னால் நித்தியத்தில் நான் காணப்படுவேன், பரலோகத்துக்கு போவேன். உயிர்த்தெழுதலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சிலுவை எதை காமிக்குதுன்னு கேட்டால் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொடுக்குது. க்ளோரி ஃபாலோஸ் சஃபரிங். எப்போதுமே ஆண்டோட மகிமை எப்படி பாடுகள் மத்தியில் இருக்குது. வி டு நாட் crucify the flesh to earn salvation. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, but because we are united with Christ into Christ who was crucified for us. அண்ட் என்ன செய்கிறோம்? இந்த பாடுகள் எதை காமிக்குதுன்னா, சிலுவையில் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். எதுக்கு? நான் பரலோகத்துக்கு என்ன கொண்டு போக போகிறேன். எனக்கு உயிர்த்தெழுதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன். இந்த பூமியில் மட்டும்தான் வாழணும்னா கிறிஸ்தவம் வேண்டாங்க. மற்ற மார்க்கம் நிறையா இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாழணும்னு நினச்சிங்கன்னா கிறிஸ்தவனாக வேண்டவே வேண்டாம். ஆனால் கிறிஸ்தவுக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். பலருக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கை பிரதருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா நீங்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறீங்க. முடிப்போமாங்கய்யா. ஒருத்தன் சாயங்காலத்தில் நடந்துட்டுருக்கான், சாயங்காலத்தில் நடக்கிறான். எவ்வளோ சூரியன் பக்கத்தில் போகிறானோ அவனுடைய சாயல் ரொம்ப தூரமாக விழுந்துட்டுருக்கு. நிழல் விழுகும் பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதே போல் சிலுவைக்கு முன்னாடி நீங்கள் போக 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 சிலுவை கிட்டத்தில் போக போக அந்த சிலுவை என் மேலே படும்போது இந்த சிலுவை என்ன செய்யுது? என்னோட வாழ்க்கையெல்லாம் சிலுவை நிழல் இருக்க மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நான் கிறிஸ்துவை கிட்டிட்டு வருகிறேனோ அப்போ என்ன செய்யுது? அவ்வளோக்கு அவ்வளோ பரலோக நம்பிக்கை என் மேலே வர ஆரம்பிக்குது.
எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் எனக்கு நான் நினைக்கிறேன் உலகம் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சேர்க்குறான், என்னென்னமோ பண்ணுறான். ஒரு அம்மா சொன்னாங்க, இது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போயின பின்பு யார் தான் நவனிப்பார். அந்த பொண்ணு அவையார் சொன்னது. பாடுபட்டு அலைகிறான், பேயா அலைகிறான், நாயா அலைகிறான், போடுறான், வைக்கிறான், செய்கிறான், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் சேர்ந்துடுறான். தயவுசெய்து யோசிச்சுக்கோங்க. இந்த பூமியில் தேவன் உங்களை சாட்சியாக வச்சுருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக வச்சுருக்கார், அவரோட நோக்கத்தை கூட்டு வந்திருக்கிறார். எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரம், நாம் பிள்ளைகளால் சுதந்திரமாமே, தேவன சுதந்திரம் கிறிஸ்துவ உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட நாம் பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆக என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த உலகத்தில் எனக்கு கொஞ்ச காலங்கள் தியாகத்தோடு வாழ்வது, அன்போடு வாழ்வது, ஆண்டவர் மற்றவர்களுக்கு தியாகம் செய்வது, அதெல்லாம் எதை காமிக்குதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அல்ல, மகிழ்வா நித்தியத்தில் என்னை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு பன்மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கிறதாக காணப்படட்டும். எனவே க்ளோஸ் பண்ணுவோமா எல்லாரும்? Jesus' cause is clear, not to admire him, not to visit him, to follow him. ஆண்டவர் சொல்கிற என் பின்னே படிவா, டெய்லி ஒவ்வொரு நாளும் வெளியேறப்பட்டதாக இருக்குது, பரவாயில்லை, உண்மையாக வாங்க. பவுல் சொல்கிறது மாதிரி, இனி சிலுவையில் அறியப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்து உமது வார்த்தையை கேட்பதற்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கோம் என்று தெரியாது சுவாமி. ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்சம் காலங்களாலும் உமக்காக வாழ பிரயாசத்தோடு ஆண்டவரே, எங்கள் சிலுவை, எங்கள் சரீரத்தை சிலுவையில் அறிந்து கிறிஸ்துவாகிய உண்மை ஆண்டவரே, நாங்கள் உமக்கும் எங்கள் ராஜாக வைத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி நடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். கேட்டு சத்தியத்தை கீழ்ப்படிய கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.